இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக SRH CSKவை சேப்பாக்கில் வீழ்த்தியது. இதுதான் ஃபிளாஷ் நியூஸ். எனவே வாழ்த்துக்கள் SRH, பேட் லக் டு CSK. நேற்று ஃப்ரெண்டு வீட்டில் CSK மேட்ச் பார்த்துட்டு இருந்தா, அப்போ இன்னும் நம்பிக்கை இழக்காத அந்த CSK ரசிகர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், சகோ போன வருஷம் RCB 14 பாயிண்ட்ல குவாலிஃபை ஆனாங்க, அதனால இன்னும் CSKக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு காலையில் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா அது போன வருஷம்னு வடிவேல் மாதிரி சொல்லலாம். 2022 அதாவது 10 டீம் வந்ததுக்கு அப்புறம் அது ஒரே ஒரு முறை தான் நடந்திருக்கு. அதற்கு காரணம் மற்ற டீம்ஸோட பொசிஷனை நம்ம கணக்கில் எடுக்கணும். அப்படின்ற போது இப்ப டாப் 6ல பாத்தீங்கன்னா 3 டீம்ஸ் ஆல்ரெடி 12 பாயிண்ட்ல இருக்கா சகோ, மீதி இருக்கிற 3 டீம் 10 பாயிண்ட்ல இருக்கா. அப்படின்ற போது 14 அவங்க மோசமா ஆடினாலுமே 14 கிராஸ் பண்ணிட்டு போடுவாங்க. இன்ஃபேக்ட் 16க்கே சில டீம் சேஃபா வருவாங்க, 1-2 18 போவாங்க, ஏதாவது 1 20க்கு வருவாங்க. அப்படின்ற நிலைமை இருக்கும்போது இந்த 14 அவுட் ஆஃப் சிலபஸ். சகோ CSK முதல்ல அடைந்த தோல்விகளுக்கும் இப்ப அடையிற தோல்விகளுக்கும் ஒரு சின்ன வித்தியாசத்தை நான் பாக்குறேன். கடைசி சில தோல்விகள்ல ஒரு சில பாசிட்டிவையும் நான் பாக்குறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட் ஒண்ணுதான், ஆனா சில நம்பிக்கை நட்சத்திரங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியுது. நாளை எதிர்காலம் இவன் தான் அப்படின்னு 1-2 பிளேயரை நம்ம கண்டிப்பா சுட்டி காட்ட முடியும். அதான் நீங்க விதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க, செடியை நட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற போது நாளைக்கு கொஞ்சம் பயம் இல்லாம இருங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இந்த தோல்விகள்லயும் சில பாசிட்டிவா நான் பாக்குறேன். ஆயுஷ் மாத்ரே நம்மளுக்கு கிடைச்ச விட்டமின் மாத்ரே அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அட்டகாசமான கிரிக்கெட்டர், அதிரடியா பேட்டிங் ஆடுறாரு, பிளஸ் ஃபீல்டிங்கும் அட்டகாசமா பண்றாரு. அவர் நாளை நட்சத்திரம் ஃபார் ஷுவர். அதே மாதிரி டெவால் ப்ரூயிஸ், நான் ஏற்கனவே பல பதிவுகளை சொல்லிட்டு இருந்தேன், ஓவர்டனுக்கு பதிலாக அவர் ஆடுங்க, அதிரடியா ஆடக்கூடிய ஒரு இன்டென்ட்டை காமிப்பாரு. அது கிளிக்கும் ஆச்சுன்னா அவரும் நாளை நட்சத்திரம் சொன்னா, நேற்று கிளிக்கும் ஆயிருக்கு, வாழ்த்துக்கள். அப்புறம் அன்ஷுல் கம்போஜ், அவரை பத்தி என்னோட பதிவுல தொடர்ந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்க பாருங்க, அவர் எடுக்கிற விக்கெட்ஸ்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் விட்டுருங்க. லக்னோவோட ஒரு விக்கெட் எடுத்தார், ஆனா யாரோட விக்கெட் எடுத்தார்? நிக்கலஸ் பூரன். இப்ப நேத்தி மேட்ச்ல யாரோட விக்கெட் எடுத்திருக்காரு? டிராவிஸ் ஹெட். அப்படின்றனால இந்த மாதிரி அதிரடியான பிளேயர்ஸோட விக்கெட்டை எடுக்கக்கூடிய திறமை அவருக்கு பவர் பிளேயர் இருக்குன்னு காமிச்சிருக்காரு. அவரும் நாளைய நட்சத்திரம். அப்புறம் ஷாயிக் ரஷீத், நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, 6-7 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் 3-4 முத்துக்கள் அதுல இருந்து அள்ள முடியும். அதுல இருந்து 2-3 ருத்ராஜும் நம்மளுக்கு கிடைப்பாங்க. நேத்தி ஆயுஷ் மாத்ரே அண்ட் டெவால் ப்ரூயிஸ் ஆடின போது, ஆஹா, இதுல ருத்ராஜ் கேக்வாட் அந்த பேட்டிங் லைனப்ல இருந்தாருன்னா இந்த பேட்டிங் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும், ஒரு ஆதங்கம் எனக்கு இருந்தது. ஆனா ருத்ராஜ் போனாலும் ஒரு ஆயுஷ் மாத்ரேயாவது கிடைச்சாருன்னு மனசை தேத்திக்க வேண்டியதான். சகோ, இவங்க எல்லாம் இப்ப பார்த்தா நம்மளுக்கு மிகப்பெரிய நட்சத்திரங்களா தெரிய மாட்டாங்க. அதற்கு காரணம் பட்ட பகல் மேல பாத்தீங்கன்னா நட்சத்திரமே தெரியாது. கூடிய சீக்கிரம் இரவும் வரும், இவங்க ஜொலிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா அந்த இரவு எப்பன்னு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் தான். அதனால பொறுமையா இருக்கணும், காத்திருப்போம். எனிவே, இந்த கடைசி சில தோல்விகள்ல CSK நாளைக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு சின்ன சந்தோஷத்தோடு நம்ம போக வேண்டியதான். அந்த நம்பிக்கையோட போவோம். ஹேவ் அ நைஸ் டே சகோ.